அது வந்து எப்படி சொல்றது, நல்லா இருக்கு ஆனா நல்லா இல்ல. ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும், நீங்க கண்டிப்பா வந்து பார்க்கலாம். வீட்டில் வயசானவங்க வந்து பார்க்கலாம். ஆனா நாங்க சில இது வந்து கிரிஞ்சா இருக்கு, மற்றபடி எல்லாம் ஓகே. யங்ஸ்டர்ஸ் வந்து வைபுக்காக பார்க்கலாம். ஆனா நம்ம ஊர்ல மட்டும் தான் இது பாசிட்டிவ் ரிவ்யூஸ், மற்ற இடத்துல ரிவ்யூஸ் அந்த அளவு வரல. மற்றபடி எல்லாம் ஓகே தான், ஒரு டைம் பார்க்கலாம். தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் பண்ற போறாங்க. நான் உண்மையா தான் சொன்னேன், நான் நியூட்ரல் ஃபேன் தான். நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இல்ல படமே நல்லா தானே இருக்கு. வெளிய போனா நல்லா பண்ணிருக்காங்க. அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது. எவ்ரிஒன் இஸ் குட். எஸ்கே வராரு. அவருக்கு என்ன மாதிரி கேரக்டர் எப்படி பண்ணிருக்காரு? கேமியோ தான், எல்லாம் கேமியோ தான். நல்லா இருக்கு படம், நிச்சயமா நல்லா இருக்கு. ஒரு வாட்டி பார்க்கலாம், ஃபேன் பேஸ்க்காக பார்க்கலாம் எல்லாருமே கண்டிப்பா. சில பேருக்கு பிடிச்சுன்னா அவங்க பார்க்கலாம், அவ்வளவுதான். நானும் ஃபேன் தான், ஒரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளவுதான். நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு. டிஃபரெண்டா இது இருக்கிறதுலே டிஃபரெண்டா டைப் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். கதை ஆமா, ஆக்சுவலா நம்ம ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு பையனே அவங்க அப்பாவை எதிர்க்கிறது அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் ஸ்டோரி தானே எல்லாமே, அதை அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியது. ஆமா, சென்டிமெண்ட் இருக்குதான். அவரே எல்லாமே கொல்ற அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி வரும்போது நம்மளே சொல்லுவோம், இல்ல இல்ல அவன் திருடிடுவான் கண்டிப்பா அப்படிலாம் சொல்லுவோம். இல்ல இது கொஞ்சம் அது மட்டும் தான், மத்தபடி எல்லாம் ஓகே தான். ஏத்துப்பாங்க, அதெல்லாம் ஏத்துப்பாங்க. அதுக்கே அங்கேயே நிறைய ஃபேன் பேஸ் கத்துறதெல்லாம் கேட்டோமே, உள்ளவே இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா ஏத்துப்பாங்க அதெல்லாம். ஆமா, ஒரு சீன்ல வந்தாரு, நல்லாதான் இருக்குங்க. எல்லாருமே வந்திருக்காங்க, அதுதான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலா நான் ட்ரைலருமே நான் பார்க்கல. உண்மையா சொல்லணும்னா வந்து ஸ்ட்ரைட்டா மூவிலே பாத்துக்கலாம் அப்படின்னு பாக்குறப்பதான் தெரிஞ்சது. ஓகே இத்தனை இருக்கு, நிறைய லிங்க் பண்ணிருக்காங்க. இது ஒரு கம்பேக் மட்டும் எல்லாருக்குமே நல்லா இருந்தது. நான் பிரசாந்த் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க, அவங்களோட ஃபேன், எல்லாரோட ஃபேன் தான், த்ரிஷாவோட ஃபேன் தான். எல்லா சாங்கும் எல்லா ஸ்டெப்ஸும் ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அது எல்லாருமே பெஸ்டா இருக்குனால தான் இதுல கூப்பிட்டு இருக்காங்க. இவங்க பெஸ்ட், அவங்க பெஸ்ட் இல்ல, அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பெஸ்டா இருக்காங்க, அதனால கூப்பிட்டுருக்காங்க. அவ்வளவுதான். அவர்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. அவரை வில்லனா நான் எதிர்பார்க்கல. அவரு பிரசாந்த், எனக்கு அவங்களதான் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல. பிரசாந்த் வில்லன் கிடையாது. ஆமா, இது எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் இருக்கு. பார்க்காதவங்க வந்து பார்க்கட்டும். மங்கத்தா அந்த அப்படின்னா சொல்ல முடியாது ப்ரோ. ஒரு டைரக்டர், ஒரு ரைட்டர் அவங்கள பொறுத்துதான் எல்லாமே. அதான் சொல்றா, அதுக்காக நம்ம வந்து இந்த ஸ்டோரி மாதிரி தான் இந்த ஸ்டோரி இருக்கோம்ல இல்ல, அவங்களுக்கு தோன்றதை அவங்க கிரியேட் பண்றாங்க. அப்படிலாம் இல்ல, அந்த மாதிரி சொல்ல முடியாது. அந்த மாதிரி விஜய் படமே பழைய படம்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி இது இருக்குன்னு அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஒரு ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மூவி எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். ஐயோ மியூசிக் ஓகே, ஒரு மியூசிக்லாம் ஓகே. பாட்டு ஒரு ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரோ சாங், அந்த சாங் ஓகே பிடிச்சிருந்தது. அப்புறம் மியூசிக் இந்த மாதிரி இருக்கும் நாங்க எதிர்பார்க்கல. கொஞ்சம் ஃபோர்ஸா இருக்கும் தான் எதிர்பார்த்தோம். கொஞ்சம் சில சாங்ல எல்லாம் யாருமே எதுவுமே கண்டுக்கல. மியூசிக்லாம் ஜெயில நல்லா இருக்கும். நான் ரஜினி படம்லாம் அந்த சாங் நான் இன்னுமே பாடின்னு இருக்கேன். அந்த மாதிரிலாம் இருக்கு. பரவாயில்ல, ஒரு மட்டும் ஒரு மாதிரி எடுத்தாங்க, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். விஜய் பாட்டையும் நிறைய பாட்டு நம்மளாம் கண்டுக்காமலாம் இருந்திருக்கோம். ஆமா, அந்த சாங் இதுல வந்திருக்கு. ஆமா, அது எப்பவுமே பெஸ்ட்ங்க. த்ரிஷா நடிக்காம இருக்கும் போது டைம்ல எல்லாம் அந்த சாங் இன்னுமே நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இந்த ஏஜ்லயுமே அவங்க ஆடி இருக்காங்க. அது எவ்வளவு ரீக்ரியேட் பண்ற மாதிரி இருக்கு. அவங்களுக்குமே ஒரு கம்பேக் நல்லா இருக்கு. அப்படிலாம் இல்லையே. அவங்க ஸ்னேகா நீங்க பாத்தீங்களா மூவி? அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க இந்த ஏஜ் மாதிரியா இருக்காங்க. எவ்வளவு டஃப் கொடுத்துருக்காங்க 20s இருக்கிற மாதிரி. அதெல்லாம் அவங்களுக்கு பதில் இவங்கலாம் இல்ல, எல்லாரும். இந்த மூவி வந்து ஸ்னேகா மேம் வரல, ஜோதிகா மேம் தான் சொல்லியிருந்தாங்க. சோ ஜோதிகா மேம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமா? இல்ல இந்த மாதிரி இருந்திருக்கும் இந்த ரோல், ஹீரோயின் ரோல் அவங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் டைரக்டர் வேணா கேளுங்க. ஆடியன்ஸ் எங்களுக்கு யாரா இருந்தாலும் ஓகே. அப்படிதான் தளபதிக்கு யாரு வந்தாங்க, நடிச்சாங்க, பண்ணாங்க, அவ்வளவுதான். நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றாங்க, நல்லா இல்ல, அது பாக்க அப்படியே இருக்குது படம். அப்படிதான், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இல்ல. த்ரில்லிங்கா நெக்ஸ்ட் என்ன அப்படிலாம் இல்ல. கண்டுபிடிச்சாச்சு, இவன் தான் வந்தா கண்டிப்பா இவனாதான் இருப்பா அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ண முடியுது. அப்படி சொல்றேன், கெஸ் பண்ண முடியாத மாதிரிலாம் இல்ல. இதுதான் ஃபைனல், இப்படிதான் இருக்கும் கிளைமேக்ஸ் அந்த மாதிரி. ஆமா, ஆக்சுவலா அவர் நிறைய சீன்ல வருவாரு. கொஞ்சம் நிறைய காமெடிஸ் இருக்கும்னு நினைச்சேன். பட் அந்த மாதிரி காமெடிஸ் ரொம்ப இல்ல.
அது மட்டும் தான், மற்றபடி காமெடிஸ் இல்லை, அவ்வளோதான். நம்ம கேப்டன் சார் நடிச்சிருக்காரு. அது எங்க டைம் ஆகுது. கேப்டன் சார் நடிச்சிருக்காரு. அவருடைய ஆக்டிங் எப்படி? அது ஆக்சுவலாக நார்மல் எடிட்டிங் மாதிரி தான். அவரு இல்லை, அவருக்காக, அவர் ஃபேன்ஸ்க்காக நல்லா பண்ணியிருந்தாங்களா அதை? படம் சூப்பரா இருக்கு. நான் படத்தை பத்தி குறை சொல்றதுலாம் ஒண்ணுமே கிடையாது. படத்தை பத்தி குறை சொல்றதுலாம் எதுவுமே கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல சின்ன சின்ன லாக் இருக்கு. அண்ட் எஸ்கே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு, அவரோட சினிமா ரெஃபரன்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்தாரு, அது நல்லா இருந்துச்சு. அண்ட் அவ்வளவுதான், வெங்கட் பிரபு சொன்ன மாதிரி சூப்பரா பண்ணிட்டாரு. அப்படி சொல்லல, அவரு சினிமாக்காக அவர் ரெஃபரன்ஸ் கொடுக்காரு பாத்தீங்களா, அது நல்லா இருந்துச்சு. படம் பாத்தீங்களா? அதான் அந்த ரெஃபரன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதான் எல்லாம் வர்த் வாட்சிங். படம் பெருசா லாக்லாம் எனக்கு தெரியல. செகண்ட் ஹாஃப்ல சின்ன சின்ன லாக் இருக்கு, பட் அதுவும் காம்பன்சேட் பண்ற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு. கூஸ் பம்ப் சீன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஓகே. அண்ட் தோனி சீன் வந்து மாஸ் தான். லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். தட்ஸ் இட். தளபதி ஆக்டிங் சொல்லுவாங்க வேணும். இது அதான் ஃபைனல் டான்ஸ். இன்னும் ஒரு படம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அவ்வளவுதான். ஏத்த கஷ்டமா தான் இருக்கு, பட் அவர் பேஷனேட்டா வேற ஒரு வேலை பண்ண போறாருன்றாரு. சோ ஓகே. அது அது அவரோட ஒப்பீனியன், நம்ம எதுவும் அதை பத்தி சொல்ல முடியாது. பட் படம் நடிச்சா ஆஸ் அ தளபதி ஃபேனா நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி ஸ்னேகா மேம் பத்தி சொல்லணும்னா அவங்க இன்னமும் அதே சாமிங்கா தான் இருக்காங்க. வயசான மாதிரியே தெரியல. சோ சின்ன வயசு, நான் ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது பாத்திருக்கேன் ரெண்டு பேரோட பேர். இப்பவும் அதே மாதிரி தான் ஸ்வீட்டா சாமிங்கா இருக்காங்க. சோ காலேஜ் டைம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு சொல்றது, வேற ஒண்ணும் இல்ல. நான் சொல்றதுனால ஜெயிலருக்கு பேசணும் செஞ்சுட்டாங்க. அதான் படம் நல்லா தான் இருக்கு. ஆனா யாரும் வராதீங்க, ஏன் வரணும்? வீட்லயே பாரு, ஒரு மாசம் சன் டிவில போட்டுருவாங்க. சரி, என்ன விநாயகர் சதுர்த்தி வருதா? பொங்கல் 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 பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருந்துச்சு. யாரு? யாரு? இது தல அஜித் வந்தாரா? அவரா? லாஸ்ட் சீசன்ல அஜித் வந்தாரு. ஒரு 2 பிஜிஎம். எனக்கு என்ன டவுட்னா, நான் போன வாரம் டிஎன்பி ஃபைனல் போயிருந்தேன். ஒரு பிபியா உள்ள எடுத்துன்னு உள்ள, இவர் எப்படி பைக் எடுத்துன்னு மொட்டை மாடி போனாதான் டவுட்டா இருக்கு. அது என்ன பண்றதா எனக்கு தெரியல. அடுத்த வாட்டி நான் பைக் எடுத்துன்னு போறேன் பாருங்க ஐபிஎலுக்கு. கேமியோ நல்லா பண்ணாரு அவரு, நல்லாதான் பண்ணாரு. ஆனா எதுக்கு வந்தாருன்னு தெரியல. அங்க யார் வேணாலும் போட்டுருவான், எதுக்கு எஸ்கே போட்டாங்கன்னா ஒரு சின்ன சந்தேகமா இருக்கு. அது குட்டி தளபதி. அவர் இளைய தளபதியா வர மாட்டாரு. இளைய தளபதி குட்டி தளபதி. குட்டி தளபதினா குட்டி தளபதி அவர் போட்ட குட்டியாது. அந்த குட்டி தான். அதுதான் ஹைலைட். அதுதான் எனக்கு பிடிச்சது. ஜெயிலர்ல பிடிச்சது காவாலா, இங்க பிடிச்சது இவங்கதான் மட்டை. அந்த அந்த இப்படி சேலை எடுத்து இப்படி கட்டிக்கிட்டு வருவாங்க பாருங்க, அங்க நிக்கிறாங்க. படம் செம்மையா இருந்துச்சு. மங்காத்தா மாதிரி இருக்கா, இது என்ன அடங்காத்தா மாதிரி இருக்கு, ஏதோ நல்லா டிஃப்ரெண்டா இருக்குன்னா நல்லா இருக்கு. நீங்க வந்து பாக்கலாம், வெங்கட் பிரபுக்காக பாக்கலாம், விஜய்க்காக பார்க்கலாம். விஜய் பையன் விஜய் பார்க்காதீங்க, அப்பா விஜய் மட்டும் பாருங்க. பையன் விஜய் வரும். விஜயகாந்த் சூப்பரா இருக்கு. அவருக்கு நான் மரியாதை செலுத்தி ஆகணும், அவர் நல்லா பண்ணாரு. விஜய் அரசியலுக்கு வந்து அவர் வந்து இப்ப தமிழ் இந்தாங்க, நீங்க ரொம்ப கிட்ட தமிழ் அவரு ஏன் கட்சி ஸ்டார்ட் பண்ணா அதான் நல்ல விஷயம். ஏன்னா அவருக்கு இது வரல, அதுவாது வரட்டும், நல்லா பண்றோம். எது வரலன்னா இந்த பையன் கேரக்டர் பண்ணுறது பத்தியா, அதை அவாய்ட் பண்ணிடணும், அதுதான் தப்பு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், இந்த படத்தை முதல்ல கமிட் ஆன சிவகார்த்திகேயன் அவர் ஏன் நடிகல கேமியோ பண்ணிருக்காருன்னா அவர் உஷாரான ஆளு, ஆனா தப்பிச்சிட்டாரு. இவர் பாவம் மாட்டிக்கினாரு, வேற ஒண்ணும் இல்ல. அதனால அவங்க கேட்கணும், நீ கேட்க கூடாது. எல்லாமே கேட்பேன்டா. நம்மள வச்சு செஞ்சிருக்காங்க, அதோட சொல்லலாம். கடைசியில விஜய் குளோனிங்னு போட்டுருந்துச்சு. என்னடா விஜய் கடைசியில பார்த்தா நாங்க தான் குளோன் இல்ல கிளவுன், நாங்க தான் குளோன் மாதிரி பார்த்தோம், ஜோக்கர் மாதிரி. கடைசியில 5 விஜய் வராங்க. நான் எந்த படத்துலயுமே 5 வாட்டி கொட்டாய் விட்டதே இல்லை. இந்த வாட்டி நான் என்ன 6 வாட்டி விட்டுருக்கேன். அதுவும் முக்கியமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாக்காதீங்க. 3 hours அதான் இன்ட்ரோல் முடிச்சோன்னா படம் முடிஞ்சுன்னு நினைச்சேன். அப்பதான் இன்ட்ரோவல் நான் பாப்பான் கூட வாங்கி தரல நாய், அப்புறம் சும்மாவே வந்துட்டோம். அது யுவன் தான் மியூசிக்கா? நான் கூட ஏதோ வெங்கட் பிரபு பிரேம்ஜியை சேர்ந்து போட்டாங்கன்னு நினைச்சேன். நல்லா இருந்துச்சு. என்ன அந்த ஒரு பாட்டுக்காக வரலாம், எதுக்கு வரீங்களோ இல்லையோ. த்ரிஷா பாட்டு, அந்த ஒரு பாட்டு தான். அந்த மஞ்சள் சேலையை கட்டிக்கிட்டு இப்படி வந்தாங்க, அது ஒண்ணுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்பலாம் போட முடியாது சும்மாரு. த்ரிஷா தமன்னா ஃபேனா இருந்தா இப்ப த்ரிஷா ஃபேனா. அடுத்து பின்னாடி இன்னொரு பேட்டர் ஆப்னு படம் வருது, அதுக்கு ஃபேன் ஆகும். அதுக்குதான் ஆல்ரெடி நான் அவங்க ஃபேன் தான். சரி போயிட்டு வரேன், ரொம்ப நன்றி.
எத்தனை வாட்டி ஸ்டெப் போடுறது? முதல்ல திரிஷா ஸ்டெப் போடுறேன், அப்புறமா விஜய் ஸ்டெப் போடுறேன். முதல்ல ஒரு க்ளோசிங் வைங்க. இதெல்லாம் கட் பண்ணிடுவாடா. அப்புறம் இந்த ஸ்டெப் வர இருக்கு, நல்லா இருக்கு.